ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு 7:56 AM, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறத நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்திங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வரர் வர்றார் 9ஆம் இடத்துல. இப்போ நீங்கள் 8லேருந்து மாறி இருக்கார், அது பெரிய சிறப்பு. அதாவது இப்போ நம்ம ஒரு தண்டனையிலிருந்து வெளியே வர்ற மாதிரி, ஏற்கனவே அஷ்டமச்சனியால் மிகப்பெரிய இடையூறுகளையும் சிரமங்களையும் பலவித சந்தர்ப்பங்களையும் தேக்கங்களையும் மனதார உங்களுக்கு மன உளைச்சலும் எதிலையுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகளும் இருந்து வந்தீங்க. இப்போ பாருங்கள் 9ல் வந்துருக்கூடிய சனி இது நன்மைன்னு நம்ம ரொம்ப சொல்ல வரல, ஆனால் இது ஒரு நியூட்ரல் பலன். பாக்கியஸ்தானத்துக்கு தானே போயிருக்கார், அதனால் ரொம்ப கெடுக்க மாட்டார்.
அட்டமச்சனி விரயமானதுனால உங்களுக்கு சில விஷயங்கள்லேருந்து விடுதல்கள் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ நம்ம திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், தடையாகிட்டு இருக்கோம், அது கைகூடும். ஏதோ சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது எந்த வகையிலாவது எந்த முயற்சியிலாவது பிறருடைய உதவியால் கடனால் வந்து சேரும். இப்போ நம்ம ஒரு கூட்டாகவோ பிறருடைய ஒத்துழைப்போடு ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கான மாற்று வழி அமையும். வேலைக்காக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது சரியாக முடியாமல் இருக்குது, அதுக்கான நல்ல வாய்ப்பை இறைவன் கொண்டு வந்து தருவார். அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் தொழிலும் வெளியிடத்திலும் ஒரு மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகம் இருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அனுசரிப்பில் தான் இருக்குது. உங்களுடைய அனுசரிப்பு, சமயோஜிதம், பக்தி பரிகாரத்தின் மூலமாக பாக்கியஸ்தான சனீஸ்வரரால் காலதாமதமான நற்பலனை நீங்கள் அடைவீர்கள். 3, 6, 11ஆம் இடங்களில் பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது 3, 6, 11 மூணுமே உபஜய வீடுகள். நல்ல பாவங்களை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை. இந்த 3 பாவமே சனீஸ்வரருக்கு உகந்த பாவங்கள். இந்த 3 பாவங்களை பார்ப்பதால் உங்கள் முயற்சி எந்த வகையிலும் வீண் போகாது. ஏதேனும் ஒரு வகையில் சாதனை செய்து, அது விளையாட்டாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் சாதனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு அரங்கேற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் பரிசு பாராட்டையும் மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பையும் உண்டாக்கும். பொது வாழ்க்கையிலும் நீங்கள் புகழப்படுவீர்கள். 6ஆம் இடத்தினால எதிரிகளிலும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை எந்த வகையிலாவது தன்னுடன் தக்க வைத்துக் கொள்வதற்கான தருணத்தை இந்த சனீஸ்வரன் அமைத்து தருவார். பல கடன்களை கட்டி விடுவீர்கள். அப்படிலாம் கட்டுவதற்கான வாய்ப்பும் வருவாய்களும் பிறருடைய ஒத்துழைப்பும் பூர்வீகத்தை சார்ந்த வகையினால் ஸ்திர சொத்துக்களும் பணமும் உங்களுக்கு வந்து உரிய நேரத்தில் அது கை கொடுக்கும். 11ஆம் இடத்தினுடைய பார்வை இருப்பதனால பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள், முக்கியமான நபர்களுடைய ஒத்துழைப்புகள், தனது சேமிப்பு பணம் சொத்துக்கள் இருந்து நீங்கள் தன் குடும்பத்துக்காக செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்கள், தன்னிலும் மூத்தவர்களுடைய ஆதரவுகள், தயவுகள் அத்துணையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த சனீஸ்வர பகவான் அருள் புரிவார். அதனால் இந்த பாக்கியஸ்தான சனியால் பக்தி, உபாசனை, பல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வீடு வியாபார ஸ்தலங்களினால் சில அபிவிருத்திகள், ஓமங்கள் மற்றும் தனக்கு சரீரத்தில் கூட சில பிரச்சனைகள் வந்தால் நல்ல மருத்துவ ஆலோசனை மேற்கொண்டு இறை வழிபாட்டால் ஒரு சுபிட்சம் அடைந்து சந்தோஷமாக மனைவி மக்களோடு வாழ்வதற்கு ஜாதகனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு சில திருப்பு முனைகளும் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து சென்று ஜீவனம் செய்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை சனீஸ்வரர் உருவாக்கி தருவார். அந்த வகையில் சென்று படிப்பவர்களும் பயனுடையவர்களாக மாறுவார்கள். பங்காளி பந்துக்கள் மூலம் நீங்கள் பயன்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள், அதற்கான ஒரு பரிந்துரைகள், அவர்கள் மூலமான நல்ல தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் எந்த இடங்களை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 11ஆம் இடங்களாகி உபஜய வீடுகளை பார்க்குறார். இந்த 3 வீடுமே சனீஸ்வரருக்கு உகந்த வீடுகளாகும். அதான் அவருக்கு நன்மையான பாவங்களே அவர் பார்க்கிறார். இப்போ இந்த 3ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு எதிலையுமே ஒரு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வித்தைக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் யாருன்னு தெரிய வரும். இப்போ 6ஆம் இடம் வந்து எதிரிகள் வீழ்வார்கள். கடன்கள் வாங்குறத விட அது நன்மையாகவே இருக்கும். குறைந்த வட்டியில் உங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல விதமாக கவனித்து பார்த்தீங்க, உணவு, உடல் கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்தினால் நமக்கு என்ன அப்படின்னா நல்லது ஒரு ஆதாயமும் பணிகளும் தொழிலில் ஒரு அபிவிருத்திகளும் பழையன சிலவற்றை புதிதாக போக்கி புதிதான வழிமுறைகளை கொண்டு வந்து நீங்கள் எந்த வகையிலாவது பிறர் மக்கள் மத்தியில் போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நீர்ராசியாக கடல் கடந்து சென்று ஜீவனம் செய்வதற்கு இந்த 9ஆம் இடம் கை கொடுக்கும். நீங்கள் உயர்ந்த படிப்பு வெளிநாடு போய் படிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, அதுவும் உங்களுக்கு ஈடேறும். தன்னுடைய தகப்பனார் வழி சொத்துக்கள், தந்தையினுடைய ஒத்துழைப்புகள் அந்த வகையில் இருப்பவர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக பாக்கியஸ்தான சனியால் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்புகள் இல்லை, நன்மையே. மேலும் அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய பாக்கியஸ்தானமாகிய குருவுடைய வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு சில நேரங்களில் பலன்கள், முயற்சிகள் பிறரை சார்ந்து விட்டு கொடுத்து விரயமாகி வர வேண்டியிருக்குமே தவிர முடிவு உங்களுக்கு சாதகம்தான், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் அனுகூலமான பலன் தான். எந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 உள்ள காலங்களும், 27 ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 இந்த காலங்களில் மட்டும் நீங்கள் புதிய முயற்சிகளும் முதலியவற்றையெல்லாம் நீங்கள் எதுவும் ஈடுபடாமல் கவனமாகவும் கடவுள் வழிபாடும் சற்று எதிலும் பொறுமையாகவும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் கண்டிப்பாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு
பாதகங்கள் வராமல் இறையருளால் பரிகாரங்களால் நீங்கள் அந்த காலங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுடைய உதவியில் எந்த வகையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா, திரு ஆனைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரர் இவர்கள் வழிபாடுலாம். அந்த 2 பேருக்கு இடையில் ஒரு சனீஸ்வரர் அங்கே இருப்பார், தனிய நவகிரகங்கள் அல்லாது. அவரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீரங்க ரெங்கநாதரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். திருமையம் சென்று ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு 30 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெருமாளையும் அங்கே கீழே இருக்கக்கூடிய கோட்டை பைரவரையும் இணைந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு காயத்ரி தேவியையும் உபாசனை செய்வது நன்மையே. கடலூர், திருப்பூர் இந்த இடங்களில் தனிப்பட்ட முறையில் காயத்ரிக்கு என்று தனி ஸ்தலங்கள் இருக்கின்றன. இப்படி காயத்ரி தேவியுடைய உபாசனைகளும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அத்துடன் கொங்கணர் சித்திரை வழிபடுவதும், திருப்பதி தாயார் பெருமாளை வழிபாடுகள் செய்வதும், திருப்பதி தான் அங்கே கொங்கணர் சித்திரை சீவ சமாதி இருக்கிறது, அந்த வழிபாடுகளும் உங்களுக்கு நன்மையாக மாறும். நமி நந்தி அடிகளின் 63 நாயன்மாரில் ஒருவர் இருக்கார். அதாவது நீரை கொண்டே இறைவனை விளக்கேற்றி சிறப்பு பெற்றவர். அப்படிப்பட்ட நமி நந்தி அடிகளையும் வணங்க வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 29, 33, 104. 29, 30, 104 இந்த எண்கள் உங்கள் உடைமைகள் எதில் இடம்பெற்றாலும் அதிர்ஷ்டங்களே. வாஸ்து திசையில் பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு திசையினுடைய முயற்சி பயணங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் என்ன சின்னங்களை பயன்படுத்தணும்? சங்கு மான் இந்த உருவங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அபிஷேகங்கள் பண்ணுவது, நீர் ஒருவருக்கு தானம் பண்ணுவது, மோர் ஜூஸ் இவற்றை வழிபாடுகள் இறைவனுக்கு கொடுப்பது, இவை அனைத்துமே உரிய பரிகாரங்களாகும். இதனால் கடகராசிக்காரர்களுக்கு மீனத்தில் கூடிய சனீஸ்வர பகவான் சாதகங்களே அதிகம் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.